ஏசிபியோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பொண்ணோட வெட்டிங்க்கு வராங்க சிஏடிஸ். அங்கே மாப்பிள்ளை சைட் ரிலேஷன்ஸ் 4 பேருக்கு இந்த வெட்டிங்கில் விருப்பம் இல்லை. அந்த 4 பேரை காட்டுறாங்க. ஒன்று மாப்பிள்ளையோட அத்தை மாமா, இவங்களுக்கு சொத்துல தங்களுக்கு உரிமை இல்லாமல் போயிருமேன்ற கவலை. அடுத்து மாப்பிள்ளையோட முறை பொண்ணும் அவங்களோட அம்மாவும் இவங்க பொண்ணு அவளை வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை போல் இந்த வெட்டிங் நடக்கலை. ஆனால் அம்மா இப்பயுமே நீ நினச்ச மாதிரியே நடக்கும்னு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை மாற்றிக்கிறாங்க. அந்த டைம் பின்னால் கலர்ஸ் பிளாஸ்ட் ஆகுது. கலர்ஸ் பிளாஸ்ட் ஆகி முடிஞ்சதும் பிளாக் கலரில் ஏதோ பிளாஸ்ட் ஆக மாப்பிள்ளை கீழே விழுந்து மயங்குறாரு. எல்லாரும் போய் தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சிஐடிஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு மாப்பிள்ளை செத்துட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிஐடி எபிசோட். இது சிஐடி சீசன் 2ல் வந்த எபிசோட் 6. இவரோட வெட்டிங் டேயை யார் டெத் டே ஆக்கினான்றதை உள்ளே போய் இன்வெஸ்டிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்ததாக பாடியை ஃபோரன்சிக் அனுப்புகிறாங்க. இந்த கிளப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க யாருன்னு முறை பொண்ணு கேட்கவும் பொண்ணோட சிஸ்டர் இவங்க சிஐடிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மாமா ஒரு லேடி கிட்ட வந்து இங்கேருந்து நம்மளால் தப்பிச்சு போகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க முகம் டென்ஷனாக மாறுது. அடுத்து ஏசிபி ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இது போல் அந்த பிளாக் பவுடரில் தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த மண்டபத்தில் இருந்த எல்லார் மேலேயுமே தான் அந்த பிளாக் பவுடர் பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஆகலை. மாப்பிள்ளைக்கு மட்டும் எப்படின்னு கேட்டால் அது விசாரித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் ஏசிபி. இவங்க பேசிகிட்டு இருந்ததை காஜல்ன்ற ஒரு பொண்ணு கேட்குறாங்க. கேட்டவங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து காஜலும் அவள் அம்மாவும் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல், அதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயம்தான் அம்மாவுக்கு. ஏசிபியும் பொண்ணோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்றது எப்பயும் பொண்ணு கூட இருக்கிற உனக்கு தெரியாதான்னு காஜல்கிட்ட கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும், அவர் உங்களுக்கு தானே அண்ணான்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இவங்க பொண்ணோட ரிலேஷன்ஸ். வெளியே யார் என்ன விசாரித்தாலும் வாயவே திறக்காதன்னு அம்மா காஜல் கிட்ட சொல்கிறாங்க. அங்கால சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா கிளப்போட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட வந்து இந்த கலர் பிளாஸ்டோட ஐடியா யாரோடதுன்னு கேட்க அங்காலேயே காட்டுறாங்க. ஏசிபி கலர் பிளாஸ்டோட ஐடியா கொடுத்த அத்தையை விசாரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நிறைய வெட்டிங்கில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால தான் நான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். எக்ஸிக்யூட் பண்ணது பொண்ணோட ஃபேமிலி தான். அவங்க எங்களை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் பையனை இழந்துட்டோன்னு அழுறாங்க. ஆனால் இவங்க அத்தை மாமா தான் அம்மா அப்பா இல்லைன்றது சிஐடிஸுக்கு தெரியும். ஆனால் அம்மா அப்பா இல்லாதவனை நாங்கள் ஒரு அம்மா அப்பாவாக இருந்து தான் வளர்த்தோன்னு அத்தையும் மாமாவும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நடந்ததே வேறு. மாப்பிள்ளை ஒரு பணக்காரர், அவர் பணத்தில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அவர் கூட போய் கனடாவிலேயே இருக்காங்க. இப்போது இதை பற்றி ஏசிபி கேட்டதும் அத்தையும் மாமாவும் ஒருத்தர் பார்க்குறதோட இங்கே சீன் கட் ஆகுது. அடுத்து இன்ஸ்பெக்டர் பங்கஜை காட்டுறாங்க. அவர் முறை பொண்ணையும் அவங்க அம்மாவையும் விசாரிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளாக வெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அம்மா அவங்க 2 பேருக்கும். ஆனால் இப்போ என்னமோ அவங்க தங்கச்சி மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் முறைப்பொண்ணு அவரை வெட்டிங் பண்ண நினச்ச விஷயம் சிஐடிஸுக்கு தெரியும். ஸோ இவர் அதை கேட்டுடுறாரு. உடனே அவங்க கோவமாக அவன் பொண்ணுங்க விஷயத்தில் நல்லவனே கிடையாது, அவனுக்கா நான் என் பொண்ணை வெட்டிங் பண்ண நினைப்பேன்னு கேட்க இங்கே சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் காஜலோட ரூமுக்கு விசாரிக்கிறதுக்காக போகிறாரு. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கான்னு அவர் கேட்டால் அவங்களோட அம்மா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வெட்டிங் ஆகிடுச்சா, நான் என் பொண்ணுக்காக கேட்குறேன்னு இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தவங்க இப்போ வித்தியாசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் செத்து போயிருக்காரு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்னதும் அவங்க உடனே அவரை வெளியே போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் வெளியே போக முடியாது, நீங்களும் ஒரு சஸ்பெக்டான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் பூர்வி பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. 6 மாதம் முன்னாடி சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணதாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா ஆகவும் வீட்டில் பேசியிருக்காங்க. எல்லாரும் ஓகே சொன்னதும் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஆனால் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டை பார்த்ததும் இவங்களுக்கு இந்த வெட்டிங்கும் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக அவரோட பொஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட அவங்க இந்த வெட்டிங்கை நடக்க விட மாட்டேன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளையோட மாமா ஒரு லேடி கிட்ட நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த லேடி தான் பொஸ் அவரை லவ் பண்ணுறதா இவங்க நினைக்கிறாங்க.
இது சொன்ன பொண்ணுக்கு ஒருவேளை அவ தான் கொண்டுட்டாளோன்ற ஒரு டவுட் வர அதை பூர்வி கிட்ட சொல்றா. ஒருவேளை அவ கொள்ளணும்னு நினைச்சிருந்தா லவ் பண்ணவனை விட்டுட்டு உன்னைத்தானே கொண்டிருக்கணும்னு சொல்லவும் இப்போதான் பொண்ணுக்கு தோணுது ஒருவேளை தன்னை தான் அவ கொல்ல நினைச்சிருக்கா, ஆனா அது மிஸ் ஆகி மாப்பிள்ளை செத்துட்டாரோன்னு. இதை பூர்வி கிட்ட அவங்க சொல்றாங்க. அடுத்து சிஐடிஸ் அவங்கள தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக அழுறாங்க. ரொம்ப பெரிய பிஸ்னஸ், அவர் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருந்தாரு. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பங்கச்சிட கையை பிடிச்ச அளவும் அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அபிஜித் உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொல்லவும் இதுதான் சாட்டுன்னு கையை எடுத்துட்டு போயிடுறாரு பங்கஜ். நெக்ஸ்ட் சீனில் தயா மேனேஜர் கிட்ட பேசுகிறாரு. அமித் என்ற ஒருத்தர் தான் இந்த கலர் பிளாஸ்டோட ஆப்பரேட்டர்னு சொல்கிறாரு மேனேஜர். இப்போ அவரை காணோம். ஸோ அவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும். இப்போ சிஐடிஸ் எல்லாம் தனியாக ஒன்றா பேசுகிறாங்க. இந்த அமித் என்றவர் இந்த கிளப்பை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்காரு, நம்ம தனியாக தேடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசினதையும் தன்னை தேட போகிறாங்கன்றதையும் அமித்து ஒளிஞ்சிருந்து கேட்டிருப்பாரு. ஸோ மறைஞ்சு போனவர் ஒரு மாதிரி பார்க்கிங்கே போயிடுறாரு. அப்போ யாரோ வந்து ஒரு கட்டையால் அவர் தலையிலேயே அடிக்க அவர் கத்துறாரு. இந்த சத்தம் பூர்விக்கு கேட்டு அவங்க கீழே வராங்க. அப்போ ஒரு கார் கதவு மூடுற சத்தம் அவங்களுக்கு கேட்கவும் பக்கத்துல இருந்து ஒரு காரை போய் திறந்து பார்க்குறாங்க. உள்ள இந்த அமித் தலையில ரத்தத்தோட செத்து போய் கிடக்காரு. தலையில அடிச்சிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அங்கால ஃபொரன்சிக்கில் காட்டுறாங்க. டாக்டர் கார்கி மாப்பிள்ளையோட பாடியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபொரன்சிக் டாக்டர் சலுங்கி வராரு. இந்த பாடியை உண்மையில ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருந்துருக்கணும், அப்போதான் கெமிக்கல் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் இவங்க ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி இப்படி பண்ணியிருப்பாங்க. இதுக்காக திட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இப்போ அவர் நம்ம ஒர்க்கில் நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாம் பிழைச்சிடும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அங்கால கிளப்பில் மற்ற சிஐடிஸ் எல்லாம் வந்து அமித்தோட பொடியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது பங்கஜ் சஞ்சயை கூட்டிகிட்டு வராரு. பொடியை பார்த்து அவர் வாமிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இதுதான் அமித்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பொடியை ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்க. காஜலும் அவங்க அம்மாவும் வாஷ்ரூமில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம். இந்த காஜல் தான் கோபத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதை நினச்சி இப்போ 2 பேருமே பயத்தில் இருக்காங்க. ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தோன்னா எல்லாருக்கும் எங்கள் மேலே டவுட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அடுத்து பொஸ்ஸை கட்டுறாங்க. அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு இங்கேருந்து போகணும். அதுக்காக மற்றவங்களையும் உசுப்பேற்ற ட்ரை பண்ணுறாங்க. நான் ஒரு கெனடியன் சிட்டிசன், என்னை ரொம்ப நேரம் இங்கே அடைச்சி வச்சிருக்க முடியாது, ஒரு கால் பண்ணேன்னா இவங்களுக்கு வேலையே போயிடும்னு சொல்லவும் மாமா உடனே உங்ககிட்ட தான் ஃபோனே இல்லையே, நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்கன்னு கேட்கவும் அப்போ உங்கள் ஃபோனை போய் சிஐடிஸ்கிட்ட கேளுங்கன்னு அவங்க சொல்லவும் மாமாவும் எழுந்துடுறாரு. இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த மற்றவங்க மாமா எழுந்திரிச்சதை பார்த்ததும் அவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க. எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கவும் சிஐடிஸ் வந்து இங்கே இன்னொரு கொலை நடந்திருக்கு, அடுத்தது நீங்களாக கூட இருக்கலாம், அதனால பேசாமல் போய் உட்காருங்கன்னு சொல்லவும் ஷொக்கான எல்லாரும் போய் உட்காந்துடுறாங்க. அடுத்ததாக ஃபொரன்சிக்ஸ் கிட்ட பேசுகிறாங்க சிஐடிஸ். பிளாக் கலர் பவுடரில் கெமிக்கல் இருக்குது, ஆனால் அது கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் சாகிற அளவுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாடியில் ஒரு பாய்சன் கிடச்சிருக்கு, அதுவும் கொஞ்சம் அளவில் தான் இருக்குது, அதனால் வொமிட்டிக் வருமே ஒழிய சாகிற அளவுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பாய்சன் என்னன்றதை பாடி ப்ரிசர்வ் பண்ணாமல் இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியலை, பிளட் ரிப்போர்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கார்கியை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக பிளட் ரிப்போர்ட் வரட்டும்னு மட்டும் சொல்கிறாரு ஃபாரன்சிக் டாக்டர். அடுத்து ஏதாச்சும் கிடைக்கும்னு கிளப் ஃபுல்லாக தேடிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பூர்விக்கு அமித்தோட ஃபோன் சோஃபா கீழே இருந்து கிடைக்கிது. அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க செக் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் மாட்ட அதை சிஐடிஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த அமித் என்றவருக்கு கேமில் ஆடுற பழக்கம் இருக்குது. ஏஞ்சல் பிரியான்ற நேமில் இருந்து ஒருத்தங்க கேம்ஸ் மூலமாக அவருக்கு 5 மில்லியன் ஜேம்ஸ் டோக்கன் அனுப்பியிருக்காங்க. இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு காசை விட இந்த ஜேம்ஸ் தான் பெருசு. இந்த 5 மில்லியன் ஜேம்ஸோட பெறுமதி 5 லட்சம். ஸோ ஏஞ்சல் பிரியான்றவங்க இந்த கேம் மூலமாக பிளாக் பவுடரை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு காசு கொடுத்துருக்காங்கன்றது இவங்களுக்கு புரியுது. இந்த நேமை பார்த்தாலே இது ஃபேக்குன்றது புரியுது. எங்கேருந்து இந்த ஜேம்ஸை கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண சிஐடிஸுக்கு ஷாக் ஆகுது. இந்த ஏஞ்சல் பிரியா யாருன்னு அவங்களுக்கு தெரிய வரல, ஆனால் இந்த லேப்டாப் ஐபி அட்ரஸ் தெரிய வருது, அது மாப்பிள்ளையோடதுன்னு தெரிஞ்சது தான் ஷாக்குக்கு காரணம். எங்கள் கற்பனை நெக்ஸ்ட் சீனில் காஜலை காட்டுறாங்க.
அவளுக்கு ஏஞ்சல் பிரியா யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நான் இதை போய் சிஐடிஸ்கிட்ட சொல்லிட்டேன்னா நாங்கள் தப்பிச்சிருவோம் நாங்கள் சொல்லவும், இதை கேட்ட அம்மா நிம்மதியாகலை. அவங்களுக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. அந்த பக்கம் சிஐடிஸ் மற்ற எல்லாரையும் ஒன்றா வச்சு விஷயத்த சொல்கிறாங்க. இதை அத்தை நம்பலை. அவனை கொள்றதுக்கு அவனே பிளான் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களான்னு கேட்கவும், கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாதனால சிஐடிஸ் எங்கள் மேலே பழி போடுறாங்க. நீங்கள் பொண்ணோட அப்பாட ஃப்ரெண்டு தானே, அதான் எங்கள் மேலே பழி போடுறீங்க. எங்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் எல்லாம் தெரியும், ஃபோனை கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு மாமா. இதை கேட்டு சிஐடிஸ் பயப்பட எல்லாம் செய்யலை. ஏசிபி சிரிக்கிறாரு. அப்போது காஜல் ஓடி வந்து எனக்கு ஏஞ்சல் பிரியா யாருன்னு தெரியும்னு சொல்ல வந்தவங்க அப்படியே கீழே விழுந்து சாகுறாங்க. வாயில நுர தள்ளுது. பின்னாடியே ஓடி வந்த அம்மா அவளை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட விசாரிச்சா அவங்களுக்கு ஏஞ்சல் பிரியா யாருன்னு தெரியல. இப்போ கல்யாண பொண்ணு ஏதாச்சும் பண்ணுங்க, என்னோட வெட்டிங்ல 3 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி அழவும் அதையே கொஞ்சம் வேற விதமா சொல்றாரு சலோங்கி. நீங்க வெட்டிங்க்கு போனீங்களா இல்லைன்னா கிரேவ்யார்ட்ல இருக்கீங்களா, இன்னும் எத்தனை பேரை அனுப்புவீங்கன்னு கேட்குறாரு. இந்த ஜோக்கை எல்லாம் விட்டுட்டு என்ன கண்டுபிடிச்சேன்றதை சொல்லுன்னு ஏசிபி கேட்கவும், மாப்பிள்ளையோட பொடியில இருக்கிற அதே பாய்சன் தான் காஜலோட பொடியிலையும் இருக்கு. ஆனா அவர் பொடியில கம்மியா இருக்கு, காஜலோட பொடியில அதிகமாக இருக்குது. ஸோ காஜல் செத்தது இந்த பாய்சன்னால தான். ஆனால் மாப்பிள்ளையோட பொடியில் பட்ட பிளாக் பவுடரில் இருந்த அந்த கெமிக்கல் மாப்பிள்ளையோட பொடியில் இருந்த பாய்சனோட சேர்ந்து பெரிய ரியாக்ஷன் ஆகி தான் மாப்பிள்ளை செத்து போயிருக்காரு. இவங்க பொடியில் அந்த பாய்சன் எப்படி போச்சுன்றதை மட்டும் இன்னும் சலோங்கியால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போதான் ஏசிபி சொன்னதை யோசிக்கிறாரு. ஏசிபி இவங்க கிட்ட சொல்லும்போது காஜல் ஓட்டமும் நடையுமா அவர்கிட்ட வந்ததாக தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களோட ஷூஸ் 2ஐயும் எடுத்து செக் பண்ணுறாங்க. கெமிக்கலை வச்சு ஏதோ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷூவில் தான் பொய்சனை வச்சுருக்காங்க. நடக்கும்போது ஸ்கின் மூலமாக அது இவங்க 2 பேரோட பொடிக்குள்ளேயும் போயிருக்கு. காஜலோட சாண்டலை கிளப்புக்கு எடுத்துகிட்டு வந்த சிஐடிஸ் அவள் அம்மா கிட்ட இது காஜலோட தான்னு கேட்டால் இல்லை இது ரூமில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போது பொண்ணு வந்து இது தன்னோடதுன்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளையும் காஜலும் எப்படி செத்தாங்கன்றதை எல்லார்கிட்டையும் சிஐடிஸ் சொல்கிறாங்க. உன்னோட சாண்டலையே காஜல் போட்டிருந்தா அது எப்படி அவகிட்ட போச்சுன்னு ஏசிபி டவுட்டாக கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே தெரியும், நீங்கள் எந்த மேலேயா டவுட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. இவங்க ஸ்டேஜுக்கு வர்ற முன்னுக்கு அந்த சாண்டில் பார்த்துருப்பாங்க, அது அங்கே இருந்திருக்காது. அதனால் அவங்க வேறு சாண்டில் போட்டிருப்பாங்க. அதை காஜல் தான் திருடி இருக்கா. சின்ன வயசுலேருந்தே காஜலுக்கு இவங்களோட ட்ரெஸ் இவங்களோட ஷூஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில டைமில் அவள் திருடியும் இருக்கா, அந்த மாதிரி தான் இப்போ திருடிட்டான்னு சொல்கிறாங்க இவங்க. இதை காஜலோட அம்மாவும் இப்போ ஒத்துக்கிறாங்க. இப்போ பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, கில்லர் மாப்பிள்ளையோட சேர்ந்து தன்னையும் கொல்றதுக்காக தான் தண்டை சாண்டல்லையும் பாய்சன் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளையோட ஷூஸை பொண்ணோட அப்பா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ரிச்சுவல். ஒரு நாள் முன்னாடி 2ஐயும் புதுசாக வாங்கிட்டு வந்து கிளப்போட ஒரு ரூமில் தான் வச்சுருந்துருப்பாங்க. கல்யாண வீடுன்றதுனால நிறைய பேர் வந்து போகிற இடம், யார் இதை தொட்டான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பூர்வி ஏஞ்சல் பிரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இங்கே தான் இருக்கிறதா சிஐடிஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு இந்த கிளப்பில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பூர்வியும் பங்கச்சும் பிடிச்சிட்டாங்க. ஸ்கார்ஃபை கலட்டி பார்த்தா அது பாஸ். இப்போயும் நான் கனடியன் சிட்டிசன்னு சொல்லி திமிரா தான் பேசுகிறாங்க. ஆனால் சிஐடிஸ் அதை பெருசாக இதண்டலை. அதனால் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொஸ்ஸுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஆனால் வெட்டிங் பண்ண மாட்டேன்னு அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார். இவங்களுக்கும் வெட்டிங்லலாம் நம்பிக்கை இல்லை. அதனால் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஏஞ்சல் பிரியா. ஆனால் அதை யார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணான்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரூஃப் இருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, ப்ரூஃப் இருக்கான்னு அவங்க திமிரா பேசும்போது பொண்ணு வந்துடுறாங்க. அங்கே அவங்க எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அவள் மாப்பிள்ளையோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்காக பொண்ணு திட்ட ஆரம்பிக்க இங்கே சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. எல்லாரோட ஃபோனையும் செக் பண்ணிகிட்ருக்காரு இன்ஸ்பெக்டர் பங்கஜ். யார்கிட்ட ஃபோனுன்னு தெரியல, ஒரு ஃபோனில் இருந்து ஒரு வீடியோ கிடைக்கிது. அது காஜல் அமித்துட்டு பிளட் கெமிக்கல் பவுடரை கொடுத்த வீடியோ. இது அவள் அம்மா கிட்ட காட்டி விசாரிக்கிறாங்க. சின்ன வயசுலேயே காஜலோட அப்பா இவங்க அம்மாவையும் அவளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொண்ணோட அப்பா இவங்களை கண்டுட்ருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் 2 வருஷம் முன்னாடி காஜலுக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளை பெரிய கார் கேட்டிருப்பாரு. ஆனால் இவங்க அம்மானால சின்ன கார் தான் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கும். அதை பார்த்த மாப்பிள்ளை மண்டபத்துலேருந்து எழும்பி போயிருப்பார்.
அங்கே இருந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் இப்போ தன்னோட பொண்ணோட வெட்டிங்கில் அவர் நிறைய செலவு பண்ணதை பார்த்த காஜலுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அதனால தான் இவங்க எல்லார் முகத்துலையும் கரிய பூசணும்னு பிளாக் பவுடரை அமைத்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்றபடி காஜல் கொலை எல்லாம் பண்ண நினைக்கலன்னு அம்மா சொல்கிறாங்க. மாப்பிள்ளையோட லேப்டாப் காஜலுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சிஐடிஸுக்கு வந்த டவுட்டுக்கு பொண்ணு பதில் சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 கிழமையாக மாப்பிள்ளையோட ஃபேமிலி இந்த கிளப்பில் தான் ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போது அடிக்கடி பொண்ணு இங்கே பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க கூட ஒரு தடவை காஜலும் வந்திருப்பா. 2 நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கும். அவங்களோட இன்விடேஷனை எடிட் பண்ணுறதுக்காக தான் காஜலை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை தன்னோட லேப்டாப்பை கொடுத்துருப்பாரு. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் இவங்களும் போயிருப்பாங்க. மீதிய காஜலோட அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு லேப்டாப்பில் ஆல்ரெடி ஏஞ்சல் பிரியாட ஐடி ஓப்பனில் இருந்ததை காஜல் பார்த்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் மற்ற ஃபோன்ஸை செக் பண்ணிட்டு இருந்த பங்கஜுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது ஒரு ஃபோனில் இருந்து. இப்போ நெக்ஸ்ட் இல்லை அபிஜித் எல்லாருக்கிட்டையும் வந்து எங்களுக்கு கில்லர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, குயிக்காக கில்லர் யாருன்றதை நீங்களும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போக நைட் ஒரு பொண்ணு தன்னை ஷோலாவில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பொட்டலும் எடுத்துக்கிட்டு சிஐடிஸ் என்ன பிடிக்க முன்னுக்கு வீடியோ அழிக்கணும்னு சொல்லிட்டு போக இவங்க அழிக்க நினச்ச வீடியோ லோபியில் போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதை அவங்க அழிக்க ட்ரை பண்ணும்போது முடியலை. ஸோ லேப்டாப்பில் பொட்டில் இருந்த பாய்சனை கொட்டுறாங்க. அப்போது லைட் ஒன் ஆகுது. பார்த்தா அது கல்யாண பொண்ணு. இவங்க இன்டர்நெட் ஹிஸ்ட்ரியில் அந்த பாய்சனை பற்றி இவங்க தேடினது தெரிய வந்திருக்கும். மாப்பிள்ளை காலேஜில் இவங்களோட சீனியராக இருந்திருப்பாரு. அவரை இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க மாதிரி அப்போ அவங்க ஸ்டைலாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் எல்லார் முன்னாடியும் இவங்களை அவமானப்படுத்தினதோட அந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவிலையும் போட்டிருப்பாரு. அதனால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் காலேஜுக்கும் போக முடியாமல் இருந்திருப்பாங்க இவங்க. அப்புறம் சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இருக்கு சூசைட் பண்ணணுன்ற தாட் இவங்களுக்கு வந்திருக்கும். மாப்பிள்ளையை கொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. தன்னைத்தானே மாப்பிள்ளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாற்றிருப்பாங்க. ஒரு நாள் சோஷியல் மீடியாவில் மாப்பிள்ளையே இவங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணி பாய்சன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காஜலும் அவங்க அம்மாவும் ரிவெஞ்ச் எடுக்கிறத பற்றி பேசினதை கேட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. காஜல் அமித்திட்ட பிளாக் பவுடர் கொடுத்த பிறகு இவங்க அதில் கெமிக்கலை கலந்துருக்காங்க. இந்த கெமிக்கல் படுற வரைக்கும் அவர் சர்வைவ் ஆகிற அளவுக்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்க. கெமிக்கலில் பிளாக் பவுடரை இவங்க கலந்ததை அந்த அமித் பார்த்துருக்கான். அதனால தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்றது இவங்க சொல்லாமலே சிஐடிஸுக்கு புரியுது. காஜல் தான் அமித்துக்கு கேமிங் பாயிண்ட்ஸ் கொடுத்தது, பிளாக் பவுடரும் கொடுத்தது அவன் தான். ஸோ சிஐடிஸுக்கு இது தெரிய வரும்போது டவுட் அவன் மேலே தான் போகும். அதோட காஜலுக்கு தன்னை சாண்டல் பிடிச்சிருக்குன்றதும் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கில்லர் மாப்பிள்ளையோடு சேர்ந்து தன்னையும் கொள்ள நினச்சதா காட்டினா தன்னை எல்லாரும் பாவமாக பார்ப்பாங்க. தன்னை மேலே யாருக்கும் டவுட் வராதுன்னு நினச்சி தன்னை சாண்டலில் தானே பாய்சனை வச்சுருப்பாங்க. இவங்க நினச்ச மாதிரியே காஜலுக்கு அது பிடிச்சி அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. காஜல் செத்துட்டான்னா அதுக்கப்புறம் சிஐடிஸ்னால அவளையும் விசாரிக்க முடியாது, தான் தப்பிச்சிடலான்னு நினச்சிருப்பாங்க. மாப்பிள்ளை பண்ணது தப்பு தானாலும் அதுக்கு பழி வாங்க போய் இவங்க 3 கொலை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களும் இதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிஐடி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. பை கைஸ்.